ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிவிஷன் லார்ட் ஆஃப் எவென்ட்ஸ் எபிசோட் 2 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். சரி, வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ அந்த இடி இடிச்சதுக்கு அப்புறம் மயக்க போட்டு விழுந்துட்டான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு முழிப்பு வர வருது. எந்திரிச்ச உடனே அவனுக்கு சரியான தலைவலியாக இருக்குது. உடம்பு ஃபுல்லாக வந்து ரொம்பவே வந்து வலியாக இருக்குது. என்னடா திடீர்னு இவ்வளோ வலியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனால அந்த வலியவே தாங்கவே முடியல. திடீர்னு வந்து அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது. அதில் வந்து ஒருத்தன் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோவை தான் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த இதில் வந்து நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் திரும்ப திரும்ப அவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு புரியல, இது இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்போ திடீர்னு இன்னொரு சீனில் வந்து நம்ம ஹீரோவை வந்து தூக்கி வீசினாங்கல்ல, இவன் வெறும் குப்பை தான், இவன் எதுக்குமே யூஸ் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து அந்த லின் ஃபேமிலிலேருந்து நம்ம ஹீரோ வந்து தூக்கி வீசினாங்கல்ல, அது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது. ஓ! அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே என்னோட வந்து மெமரிஸ் தானா அப்படின்னு சொல்லி அங்கே நிறையா விதமான மெமரிஸ் கிறிஸ்டல் வந்து இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஞாபகம் வருது. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து என்னோட கிறிஸ்டல் தானா, மெமரிஸ் கிறிஸ்டல் தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, அது எல்லாமே நம்ம ஹீரோ கூட போயிடுது. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு டிவிஷன் பேரல்னு சொல்லி ஒன்று வருது. இது என்னதான் நடக்குது? இதுக்கு எப்படி இங்கே வந்தது? அதுவும் இல்லாமல் இதோட பேர் மட்டும் எனக்கு எப்படி தெரிஞ்சுது? என்னால் நம்பவே முடியல. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அங்கே நடக்கிறது ஒன்றுமே வந்து புரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான், நம்ம ஹீரோட கல்டிவேஷன் ஃபுல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. அவன் உடம்பு ஃபுல்லாக இருக்கிற காயமும் சரியாயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நான் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினேன்? அதுவும் இல்லாமல் அந்த டிவிஷன் பேரல் வேறு வந்து எப்படி வந்துச்சு? என் உடம்பு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது, திரும்ப வந்து நம்ம ஹீரோக்கு வந்து தலைவலி வர ஆரம்பிக்குது. மறுபடியும் எதுக்காக வந்து இந்த வலி வந்து எனக்கு வருது? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளேயே போயிட்டான். அங்கே என்னன்னா, அந்த டிவிஷன் பேரல் வந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே வந்து போகுது. கரெக்ட்டா அவனோட நெத்திலேயே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பவர் வந்து உள்ளே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ தான் வந்து ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி லைஃப்பில் வந்து நம்ம ஹீரோ வந்து 9 லைஃப் வந்து வாழ்ந்திருப்பான். அதோட மொத்த மெமரீஸும் எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து ஒரு எம்பரரா இருக்க வேண்டியவன். ஒரு எம்பரரோட பிரின்ஸா இருந்திருப்பான். இப்போ வந்து எம்பரரா மாற வேண்டியவன். ஆனா இப்போ வந்து 10வது லைஃப்ல வந்து திரும்ப வந்து ரீஇன்கார்னேஷன் ஆயிருப்பான். இதுதான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது. போன லைஃப் 9த் லைஃப்ல வந்தத நான் காமிக்கிறாங்க. நான் கொஞ்சம் விட்டிருந்தா வந்து என்னோட சக்ஸஸ் ஆயிருப்பேன். ஆனா என்னோட ஃபார்மேஷன வந்து எல்லாமே கெடுத்து என்ன வந்து கொன்னுட்டாங்க. நான் சாகறக்கு முன்னாடி வந்து என்னோட பவர்ஸ யூஸ் பண்ணி என்னோட மெமரீஸ வந்து அந்த டிவிஷன் பேரல்ல வந்து நான் சேவ் பண்ணனால தான் என்னால வந்து திரும்ப வந்து இந்த லைஃப்ப வந்து உருவாக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம, இப்ப என்னால வந்து என்னோட பவர்ஸ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம என்கிட்ட இப்போ வந்து இந்த ஸ்டார் கேட்டும் வந்து இல்ல. அதுன்னு இல்லாம இப்போ அந்த டிவிஷன் பேர்ல இருக்கிறனால என் பவர் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டன் வந்து யாங் யாங் என்னோட நண்பா அப்படின்னு சொல்லி மட்டும் ரொம்பவே வந்து அழுதுட்டு இருக்கான். "என்னை விட்டு போயிட்டியே! எதுக்காக வந்து என்னை விட்டு போன? நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதே!" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவங்க கதறிட்டு இருக்கான் அழுதுட்டு. அப்போ வந்து அவன் நம்ம ஹீரோ அடக் பண்ற மாரி வந்து ஒரு இந்த கஃபைன் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. "நான் உனக்காக வந்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பழி வாங்குவேன். உன்னை கொன்னதுக்காக எல்லாத்தையுமே வந்து நான் பழி வாங்குவேன். அது மட்டும் இல்லாம நீ நல்லபடியா சாந்தி ஆகணும். ஆனா திரும்ப மட்டும் சீக்கிரம் வந்துராத நீ" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து உடனே எந்திரிச்சுட்டான். நம்ம ஹீரோ பார்த்தோனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். "இவன் எப்படி உயிரோட வந்தான்?" அப்படின்னு சொல்லி. "நடிச்சதெல்லாம் போதும்டா, எந்திரி" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன பார்த்து சொல்றான். "நீ யாரு? நீ பேயா?" அப்படின்னு சொல்லி மட்டும் அவன் ரொம்பவே வந்து பயந்திருக்கான். உடனே அங்கேருந்து அந்த இடத்த விட்டு ஓடி போய் ஒரு செவுத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். "ஏய், நான் உயிரோட தான் இருக்கேன். வேணா நீ வந்து என் பக்கத்துல வந்து பாரு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். "நான் ஹியூமனா கோஸ்ட்டான்னு வந்து உனக்கே தெரியும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அவனும் வந்து சரி, ஓகே, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து திரும்பி பார்க்குறான். "உன்ன பார்த்தா மனுஷன் மாரி தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருக்காங்க. "நீ என்ன இன்னும் உயிரோட தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறான். "ஆமா, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஆனா நீ சாகணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல." "சரி, ஓகே. இப்போ வெளிய சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கு? என்னன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். "ஓ, அதுவா? அது வந்து நீ வந்து லென்ஃபைய வந்து ரேப் பண்ண. அதனால தான் வந்து லின் ஃபேமிலிய சேர்ந்தவங்க வந்து உன்னோட ஸ்டார் கேட்ட வந்து எடுத்துட்டாங்க" அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. "அதனால உன் ஃபேமிலியோட சிச்சுவேஷனே வந்து ரொம்பவே வந்து மோசமா இருக்கு" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பேர் வந்து ஷீத்தியான்னு வந்து அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம சூ ஃபேமிலி வந்து உங்க ஃபேமிலி பிசினஸையும் வந்து கட் பண்ணலான்னு சொல்லி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாம அந்த என்கேஜ்மெண்ட்டும் வந்து ஏதோ முடிஞ்சுது. நீ நின்ஷிய வந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி நினைச்சிருந்தீல, அது எல்லாமே இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம உங்க அப்பாவும் வந்து ரொம்பவே வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க.
அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான், அந்த அந்த லின் ஃபேமிலி, அந்த சூ ஃபேமிலி, அந்த நிங்ஸி, லிந்தியான், அந்த ஷிங் ஷாங் எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு நாள் பழி வாங்க விட மாட்டேன். எனக்கு கொடுத்த வலி எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு டபுள் மடங்கா வந்து நான் அவங்களுக்கு வலி குடுப்பேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர்ஸ வந்து ரிலீஸ் பண்றான். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து 4த்ல இந்த கேட் ரிலேமே வந்து ஓப்பன் பண்ணிட்டான். இனிமே பார்த்துக்கலாம். எங்க அப்பாவ போய் நான் பார்த்தாகணும். எங்க அப்பா எங்கே? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ப ஷீஜான் வந்து சொல்றான், அவங்க வந்து ஃபேமிலி மீட்டிங்ல வந்து இருக்காங்க. அங்க எல்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க அப்பாவ வந்து அந்த பொசிஷன்லேருந்து விலகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. யாங் எங்க போற? நீ இப்ப போக்கூடாது. அங்க எல்லாருமே வந்து மீட்டிங்ல இருக்காங்க. நீ இந்த நிலைமையில போனீன்னா, உங்க அப்பாவோட நிலைமை வந்து இன்னுமே டிஃபிகல்ட்டா ஆயிரும். அப்படின்னு சொல்லி நம்ம ஷிஜியான் வந்து நமக்கு நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து வந்துட்டுருக்கான். போகாத யாங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து அவனும் வந்துட்டுருக்கான். அப்ப பார்க்குறேன் நம்ம ஹீரோ யாரோ வந்து அழுது வந்துற மாரி இருக்கு. யார் இது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஷின்டியாவோட தங்கச்சி வந்து வந்துட்டுருக்கா. "சிஸ்டர் நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சியான் வந்து கேட்குறான். "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கா. "யார் வந்து உன்ன வில்லி பண்ண சொல்லு. நான் அவங்கள சும்மா அவங்க இருக்கவே விட மாட்டேன் அவங்கள" அப்படின்னு. அப்போ வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து வராங்க. இவங்க வந்து ஷின்சியானோட அம்மா வந்து. "உங்கள பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் செகண்ட் ஆன்டி" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம, "அம்மா நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவனும் வந்து கேட்குறான். "நான் எதுக்காக வந்தேனா? நீ எதுக்காக இவன் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாரி ஷென்சான்னு ஒருத்தன் வந்து நம்ப ஷென்யிய அவன் வந்து கல்யாணம் பண்றதுக்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். "எதுக்காக நீங்க வந்து அவன் கூடலாம் வந்து இவன் நம்ம ஃபேமிலிய வந்து ஜாயின் பண்ண பார்க்குறீங்க? அவனே ஒரு இது போனவன். அவன் கூடலாம் வந்து நம்ம ஃபேமிலிய வந்து ஜாயின் பண்ணவே கூடாது." அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சியான் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவு கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம போற வீடியோ ரெகுலரா வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.